கடந்த 2021 ஆட்சியில் திமுக வெற்றி பெறுவதற்காக அளித்த வாக்குறுதிகள் 505. இதில் 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கியமானது உழவர் நலன். உழவர் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் 56. இதில் நிறைவேற்றப்பட்டவை 8. இதில் முக்கியமானது என்னென்னா, நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெல்லம் கொண்டு வரப்படுனாங்க. அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, கொடுக்கல. விளைநெல் கிலோவுக்கு 10% மானியம் தரப்படும் சொன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. ஊரக பகுதிகளில் சந்தை வாக்குறுதிகள் சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் நிறைவேற்றப்படலை. அனைத்து ஒன்றியங்களிலும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும்னாங்க, அதுவும் அமைக்கல. மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரும் போனாங்க, அமைக்கவே இல்லை. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 49ல நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த சொன்னாங்க. இங்க பாருங்க, இது நீங்க பாக்குற இடம் தன்றை கிளியார் திட்டத்தினுடைய கால்வாய். புதர் மண்டி கிடக்குது, குப்பை வந்து பார்த்து நிறைவு கிடக்குதுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபீஸ் போயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு விவசாயிகளே அவங்களோட பணத்தை 1 மாதம் 2 மாதம் செலவு பண்ணி அப்படி தான் அதை சரி பண்ணுறாங்க. இதுக்கு மின்சாரத்துறை இந்த தொகுதி குன்னம் தொகுதியில் தான் இருக்கார். அந்த இபி ரிப்பேராக போனதை சரி பண்ணுறதுக்கான திராணியே கிடையாது சுத்தமாக. அப்போ அந்த 3 மாதம் 4 மாதம் டைமுக்கு விவசாயி என்ன பண்ணுவாங்க? தண்ணீர் எப்படி பாய்ச்சுவாங்க? எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இதில் மின்சாரத்துறை எவ்வளோ கேவலமாக தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஓசியில் அண்டாவும் கொடுக்கறதும் இது போன்ற மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில். மின்கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா 14 வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க. அந்த 14 வாக்குறுதிகளில் ஒரே ஒரு வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க. மீதி 6 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அடுத்து மீதி 11 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் தடையற்ற மின்சாரம் தரணும்னு சொன்னாங்க, அதையும் சரிப்படுத்தலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னாங்க, அதையும் நடைமுறைப்படுத்தலை. இந்த தொகுதியினுடைய அமைச்சர் தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்காரு. ஆனால் எதையும் அந்த மின்சாரத்துக்கு எந்த ஒரு துறையும் சரியாக பண்ணலை. ஜவாது மலையில் ஆரம்பித்து இந்த செய்யாறு ஜவாது மலையில் ஆரம்பித்து கடலில் போய் கலக்குது. திரும்பக்குடல் வழியாக போய் கடல் செங்கல்பட்டு கடலில் கலக்குது. ஜனங்களுக்கு நீர் ஆதாரம் பற்றாக்குறை ஆகுது. இந்த தண்ணி வீணாக கடலில் போகிறது 3 தடுப்பானை கட்டினா நல்லா இருக்கும். தடுப்பானை 3 தடுப்பானை செயற்றாவன்றான் செய்யாறு அத்தி 3 தடுப்பானை இருந்தால் ஒன்று பால் குளிரூட்டு நிலையம் ஒன்று இருக்குது, ஒன்று சுகர் மில் இருக்குது. விவசாயிகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்கும், குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கும், விவசாயத்துக்கும் தேவைப்படும், மக்கள் குடிநீருக்கும் தேவைப்படும். இது வீணாதான் கடல்ல போய் கலக்குது. எல்லாம் வறண்டு போகுது, தண்ணியே இல்லை பாருங்க. சுத்தமா தண்ணியே இல்லை. ஆறு இதுல 300 அடி 400 அடி போர் போட்டு வர எடுக்கிறதுனால தண்ணி இல்லாம போயிடுது. அதுக்கு தடுப்பான இருந்தால் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், பெருகும். ஊர் நர்மாப்பள்ளம், குறும்பூர், எருமவட்டி. இங்கேருந்து நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வசதியே கிடையாது. இங்கேருந்து போனால் நாங்கள் வந்தாசி போனாலும் 25 கிலோமீட்டர், செய்யாறு போனாலும் 25 கிலோமீட்டர் வருது. தனியார் பஸ் வருது, ஆனால் எப்பனா ஒரு டைம் தான் வருது அந்த பஸ். குறிப்பிட்ட டைமும் வரமாட்டேங்குது. ஒரு நாள் வருது, ஒரு நாள் வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வேணும். அதே மாதிரி எதனா பூச்சிப்பட்டு கடிச்சிச்சுன்னா கைனி கட்டி வச்சிருக்கோம், நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். எதனா கைனில் போய் பூச்சி எதனா கடிச்சிதுன்னா நாங்கள் அரசு சுகாதார ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். அப்படியே போற மாதிரி இருந்தாலும் ஆக்கூர் தான் போனோம். அதுவும் 25 கிலோமீட்டர் தான் வருது. அதனால எங்களுக்கு சுகாதார ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வேணும். அது மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸும் வேணும். ஆனா ஆட்சியில வரவங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷனுக்குன்னு வராங்க. வந்தா நாங்க எல்லாமே பண்றோம், நாங்க எங்க கோரிக்கையை சொல்றோம், இந்த கோரிக்கையை. ஆனா நாங்க பண்றோம்னு சொல்றாங்களே கண்டி பண்ண மாட்டேங்கிறாங்க. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில வாக்குறுதி கொடுக்குறாங்க வழியா எதையோ செயல்படுத்துறது இல்லை. 55 டிபிசியில 5 இடத்துல தான் குடோன் வசதி இருக்குது. எல்லா டிபிசிக்கும் நிரந்தரமான கட்டணம் கட்டி குடோன் வசதி செய்து கொடுக்கணும். தமிழக வரலாற்றிலேயும் இந்திய வரலாற்றிலேயும் இல்லாத விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டதும், நாங்கள் 983 அறவழியில் போராடிக்கிட்டு வர்றதும் தெரிஞ்சிருந்தோம். இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுலேயே ஒரு முக்கிய காரணமாக பயங்கர வேகத்தோடு துடித்து கொண்டிருக்கும் அரசுக்கு இது தேர்தலில் இது உருவாக்குவோம், நாங்கள் கஷ்டத்தை உருவாக்குவோம். சமூக நீதி கொள்கையில் அவங்க போன தேர்தலில் 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. இதில் வெறும் 66 வாக்குறுதி தான் நிறைவேற்றினாங்க. இதில் சமூக நீதியில் ஓபிசி இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை நீக்க மத்திய அரசை வலியுறுத்தும்னு சொன்னாங்க, அதையும் செய்யலை. தமிழக அரசு வேலைவாய்ப்பில் எஸ்சி எஸ்டி நிரப்பப்படாத பின்னடைவு பணியிடங்களை நிறைவேற்றும்னு சொன்னாங்க, அதையும் நிறைவேற்றலை. தனியார் துறையில் இடஒதுக்கீடை கொண்டு வர்றதுக்கு திமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தும்னு சொன்னாங்க, அதையும் நிறைவேற்றலை. உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் இடஒதுக்கீடை மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நிறைவேற்றலை.
இந்த மாதிரி சமூக நீதினு சொல்லிக்கிட்டு பெரியார் மண், பெரியாரோட தம்பிகள்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து சமூக நீதிக்கான எதையுமே செய்யலை. ஏற்கனவே இருந்த ஒரு சர்க்கரை ஆலையை, அதை கடனில் சென்ற சர்க்கரை ஆலையை கையிருப்பில் எடுத்து அதை சாராய ஆலையாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் திருவாரூரில் ஒரு ஆலையை நடத்தி வருகிறார்கள். ஆக சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி மேலும் ஒரு கூடுதலாக சர்க்கரை ஆலையை அமைத்துவிட்டு நாங்கள் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொல்வது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் மிகவும் துன்பத்தில் உழலுகிறார்கள். எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமான பொருட்களின் விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கணக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஏறிக்கிட்டே இருக்கு. ஒன்று 650 ரூபா 700 விற்று எம்சாண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1200 1200 ஆகிப்போச்சு. ஜல்லி அதே மாதிரி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா 400 450 ஆயிடுச்சுங்க. இன்னும் கேட்டீங்கன்னாக்கா கம்பியோட விலை இந்த கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோக்கு 12 ரூபா 13 ஏறிடுச்சுங்க. 52 ரூபா 53 ரூபா கம்பியை பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 ரூபா 67 ரூபா விற்குது. இதனால கட்டுமான பொருட்கள் கடுமையான விலையேற்றம் ஏறி போச்சு. இது இல்லாமல் கூலி தொழிலாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்கு. கூலியும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகி போச்சுங்க. 800 ரூபா 900 ரூபா பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 1200 ரூபா சாப்பாடு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க. இதனால எங்களை மாதிரி தொழில் முனைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னேறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. மாங்கால் கூட்டுறவு காஞ்சிபுரம் சாலையை வந்து விரிவாக்கம் பண்ணா நல்லா இருக்கும். கடைசி டைம்ல தேர்தல் டைம்ல பண்றேன்னு சொல்றாங்க, பண்ண மாட்டாங்க. இது 4 வழி சாலையா மாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வந்து 50 குவாரிகள் இருக்கு, 60 கம்பெனி இருக்கு. இதுல போற பேசஞ்சர் போற வாகனமும் கனரக வாகனமும் இதுல தான் போடணும். காலையில மாலை பார்த்தீங்கன்னா நீங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆயிடும் காஞ்சிபுரம் போறதுக்கு. இதனால வந்து சாலை விபத்துக்கள் வந்து தினமும் நடக்குது. வாரத்துக்கு 2 பேர் வந்து மரணிக்கிறாங்க. இது குறித்து வந்து நாங்கள் ஆட்சியரிடமோ அதிகாரியிடமோ பல முறை புகார் மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. கடைசியாக இந்த 5 வருஷமா எதுவுமே பண்ணல. இதை சரி பண்ணா நல்லா இருக்கும். திராவிட அரசு 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத வாக்குறுதி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டது காஞ்சிபுரத்துக்கு பாலா தண்ணி கேட்டிருந்தோம். இது வரைக்கும் ஒரு தடுப்பணை கூட கட்டலை. பாலா தண்ணி பார்த்தோன்னா எடப்பாடி போன சென்ற காலத்தில் எடப்பாடி ஆட்சியில் 3 தடுப்பணை கட்டினாங்க. ஒன்று வெங்கச்சேரி, இன்னொன்று பழையசீவரம், வயலூரில் கட்டினாங்க. இது வரைக்கும் 2021 2026 வரைக்கும் ஒரு பாலா தண்ணி தடுப்பணை கூட கட்டலை. மக்களுக்கும் பாலா தண்ணி குடிநீரும் கொடுக்கல. இதை பார்த்தோன்னா இதுவே வந்து அவங்களோட முழு அழிவுக்கெல்லாம் ஒரு காரணம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஆட்சியில் கஞ்சா ரொம்ப போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தடுக்க திராணி இல்லாமல் ஒரு அரசாக இருக்குது.